Welcome back to my channel. இன்னைக்கு பல பேருக்கு இருக்கிற டவுட் அத வந்து ஷார்ட் வீடியோவா இதல நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படினு இருக்கேன். ஹெவி cream, whipping cream, fresh cream இது எல்லாமே ஒண்ணா இல்ல இதுக்கு வேற ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? அப்படி இருந்துச்சுனா அந்த டிஃபரன்ஸ் என்ன? இது எல்லாத்தையுமே இந்த ஷார்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம். எந்த cream சூஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்க அப்படினா டெஃபினட்டா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காமனா பேக்கிங் அண்ட் குக்கிங் பொறுத்த வரைக்கும் மூணு டைப் ஆஃப் cream யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி heavy whipping cream, fresh cream. இதோட ப்ராசசிங் மெத்தட் எல்லாமே வந்து ஒண்ணுதான். ஆனா இதுக்கு இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் இந்த மூணுக்கும் இருக்க பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட ஃபேட் கண்டென்ட், அதோட ஃபேட் பெர்சன்டேஜ் தான் வந்து இது மூணுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சோ அதுதான் வந்து நம்ம இத பேக்கிங்ல யூஸ் பண்ணுமா, குக்கிங்ல யூஸ் பண்ணுமா, விப்பிங்க்கு யூஸ் பண்ணுமா அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ண போறது. இந்த மூணு வந்து டெய்ரி விப்பிங் கிரீம் கடியில வரும். சோ இது என்ன அப்படின்னா உங்களோட மில்க் அண்ட் மில்க் ஃபேட்ஸ் வந்து இது செய்யறதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. இது இல்லாம நான் டெய்ரி விப்பிங் கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு தனியா இருக்கு. அது வந்து நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு நான் தனியா இன்னொரு வீடியோ போடுறேன். முதல்ல ஹெவி கிரீம் பார்க்கலாம். இத வந்து ஹெவி கிரீம்னு சொல்லுவாங்க, இல்ல ஹெவி விப்பிங் கிரீம் அப்படின்னு சொல்லி இத நேம் பண்ணிருப்பாங்க. இது வேற எதுவும் கிடையாது. இதுல இருக்க ஃபேட் கண்டென்ட், ஃபேட் பெர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். 36% மேல ஃபேட் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹெவி கிரீம் இல்ல ஹெவி விப்பிங் கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் நம்ம நார்மலா ஃப்ராஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதாவது நம்ம விப் பண்றப்ப ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கிறது வந்து இந்த ஹெவி விப்பிங் கிரீம் யூஸ் பண்றப்ப தான். இத வேற என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்க காஃபில இந்த ஸ்டார்பக்ஸ்ல எல்லாம் குடுக்கறப்போ மேல கிரீம் போட்டு கொடுத்திருப்பாங்கல்ல, அது வந்து இந்த ஹெவி விப்பிங் கிரீம் தான். சோ ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா நம்ம விப் பண்றப்போ அதோட ஷேப் வந்து அப்படியே இருக்கும், சீக்கிரம் மெல்ட் ஆகாது. ரெண்டாவது விப்பிங் கிரீம். விப்பிங் கிரீமும் ஹெவி விப்பிங் கிரீமும் வந்து மோர் ஆர் லெஸ் சேம் தான். இதையும் வந்து இந்த விப்பிங் கிரீமையும் நம்ம விப் பண்ணலாம். ஆனா விப் பண்றது வந்து இந்த ஹெவி விப்பிங் கிரீம்ல ஃபார்ம் ஆயிருக்கல இந்த ஸ்டிஃப் பீக் அந்த அளவுக்கு இதுல ஃபார்ம் ஆகாது. ஏன்னா இதோட ஃபேட் கண்டென்ட் வந்து ஒரு 30 to 35% தான் இருக்கும். இத வந்து விப்பிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஆனா அந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் இருக்காது. நீங்க கேக் ஃப்ராஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஹெவி விப்பிங் கிரீம் போடுறது தான் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இது வந்து லைட்டா ஏதாவது உங்க வாஃபிள்ஸ் கோட் பண்றதுக்கு இல்ல பேன் கேக்ஸ்ல ஏதாவது கிரீம் அப்ளை பண்ணும், அதாவது இந்த ஸ்டிஃப் பீக்ஸ் லாங் லாஸ்டிங்கா எதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ ஒரு மூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து இந்த விப்பிங் கிரீம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த காமனா இருக்கிறது ஒண்ணு ஃப்ரெஷ் கிரீம். ஃப்ரெஷ் கிரீம் அப்படிங்கிறது இதுக்கு ஃபேட் கண்டென்ட் வந்து 25% தான் இருக்கும். இது வந்து நீங்க விப்பிங்க்கு யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இது விப்பப்பே ஃபர்ஸ்ட் ஆகாது, ஃபேட் கண்டென்ட் கம்மியா இருக்கிறதுனால. இந்த ஃப்ரெஷ் கிரீம் யூஸ் பண்றது மோஸ்டா குக்கிங்க்கு தான். உங்க கிரேவிஸை வந்து திக்கன் பண்றதுக்கு இல்ல அந்த உங்க கிரேவிஸே வந்து நல்லா ரிச் ஆக்குறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃப்ரெஷ் கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு ஜிஸ்டா சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த மூணு கிரீம்ல எந்த கிரீமை வேணாலும் குக்கிங்க்கு கிரேவிக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம் சப்ஸ்டிடியூட்டா. உங்களுக்கு வாஃபிள்ஸ் இந்த டார்ட் அந்த மாதிரி ஒரு லைட் பீக் வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து விப்பிங் கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம். கேக் ஃப்ராஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஹெவி விப்பிங் கிரீம் இல்லாட்டி ஹெவி கிரீம்னு சொல்ற அந்த கிரீம் தான் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கும். சோ அவ்வளவுதான், இதோட மெயின் டிஃபரன்ஸ். வேற யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் ஒன்னும் தெரியாம இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நான் பேக்கிங் சீரீஸை பத்தி நிறைய வீடியோஸ் என்னோட கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பத்தின தாட்ஸ் என்ன அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.